ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு இஆர் ஸ்டடி ஜோன். நம்ம வந்து இப்போ லெசன்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் சீரிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிற லெசன் வந்து என்னதுன்னா ஏழாதி சரியா. இது ஒரு 17 கேட்கணுங்களில் ஒன்று தான். இந்த எற்றவர் வந்து யாருன்னா கனிமேதாவியார் சரியா. இப்போ வந்து நான் அந்த பாட்டை வாசிக்கேன், அதுக்கடுத்து திரும்ப அதுக்கான பொருள் கூட்டுறேன், அதுக்கடுத்து நம்ம சொற்பொருள் பார்த்து முடிச்சிடும். ஓகேவா. வணங்கி வடியோகி மாண்டார் சொல் உண்டு நுணுங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியிலா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து சரியா. திரும்ப சொல்கிறேன். வணங்கி வடியோகி மாண்டா சொல் கொண்டு நுணுங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியிலா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுடித்து சரியா. இப்போ இந்த பாட்டுக்கான பொருளை பார்ப்போம். பிறருக்கு பணிந்தும் நல்வழி நடந்தும் மாண்புடைய சான்றோர் அறிவுரைகளை பின்பற்றியும் நுண்ணறிவு நூல்களை ஆராய்ந்தும் அவை நவிலும் மன்னம் வாழும் பழியிலா மன்னன் நூல்கள் எல்லாம் போற்றும்படி வாழ்வான் அப்படின்னு வந்து பொருள் கொடுத்துருக்காங்க. அதாவது பிறவர்களுக்கு, அதாவது நம்மளுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கவங்களுக்கு பிறருக்கு பணிந்தும் நல்வழி நடந்தும், அவனுக்கு அவன் மனசுக்கு ஏற்ற மாதிரி நல்வழியில் நடந்தும் மாண்புடைய சான்றோர் அறிவுரைகளை பின்பற்றும், அதாவது நம்ம மூத்தவங்கள் திரும்ப நம்ம கூட இருக்கிறவங்க சான்றோர்கள் அறிவுரைகளை பின்பற்றியும் நுண்ணறிவு நூல்கள் நிறைய நூல்களை ஆராய்ந்தும் அந்த நூல்களெல்லாம் சொல்கிற மாதிரி அவை நவிலும் மன்னம் வாழும் பழியிலா மன்னன் என்னன்னா நூல்களெல்லாம் போற்றும்படி வாழ்வான் சரியா. அவனோட பேர் தான் வந்து எல்லா நூல்கள்லையுமே இடம்பெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா. திரும்ப இப்போ வந்து சொற்பொருள் பார்ப்போமா. சொற்பொருள் வந்து என்னென்னா வணங்கினா பணிந்து சரியா, மாண்டார்னா மாண்புடைய சான்றோர் சரியா, நுணுங்கியனா நுணுங்கிய நூல்னா நுண்ணறிவு நூல்கள் சரியா, நுணுங்கிய நூல்னா நுண்ணறிவு நூல்கள், நோக்கினா ஆராய்ந்து சரியா. இப்போ வந்து மேலே பாட்டோட பொருத்தி பார்ப்போமா. வணங்கி வலியோகி மாண்டார் சொல் சரியா. மாண்டார்னா என்னது பெரியோர் சரியா. வணங்கி வலியோகி மாண்டார் சொல் கொண்டு நுணுங்கி நூல் நோக்கி நோக்கி நுழையா, அதாவது வணங்கி வலியோகினா வணங்கினா அதாவது பணிந்து சரியா. பணிந்து வலியோகினா வழினா நல்வழியில் நடந்து மாண்புடைய சான்றோர் மாண்டார்னா மாண்புடைய சான்றோர் அவங்க சொல் கேட்டு நுணுங்கி நூல் நோக்கி, அதாவது நுண்ணிய நூல்கள்லாம் ஆராய்ந்தும் அவை நவிலும் மன்னம் நவிலும் மன்னம் வாழும் மன்னன் வந்து பால் நோக்கி வாழ்வான் பழியிலா மன்னன் சரியா. அப்படி வந்து அவை நவிலும் மன்னம் வாழும் மன்னன் வந்து வாழும் பழியிலா மன்னன் சரியா. இந்த மாதிரி அவன் மேலே எந்த குற்றமும் இதாம, அதாவது அதை தான் சொல்கிறாங்க. பால் நோக்கி வாழ்வான் பழியிலா மன்னனாய் சரியா. இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியிலா மன்னன், அதாவது அவன் எந்தவித இதுவுமே இல்லாமல், அதாவது அவன் மனசுப்படி வந்து எந்த வித தப்பு செய்யாமல் அடுத்தவங்களால் வந்து குறக்கூடப்படாமல் வந்து வாழ்கிறவன் வந்து எப்படின்னா நூலெல்லாம் போற்றும்படி வந்து வாழ்வான். நிறைய நூல்களில் அவனோட பேர் வந்து இடம்பெற்ற மாதிரி வந்து வாழ்வான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரியா. திரும்ப அடுத்து வந்து பகுபத உறுப்பிலக்கணம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரியா. நோக்குன்னா நோக்கு கூட்டலி, நோக்குங்கிறது வந்து பகுதி, ஈங்கிறது வந்து வினையச்சவி சரியா. பகுபத உறுப்பிலக்கணம் எப்படி பிரிக்கணும்னா இதை வந்து ரெண்டாக பிரிக்கணும். அது எப்படின்னா நம்ம வந்து கட்டளையாக பிரிக்கணும் சரியா. கட்டளையம்னா எப்படி சொல்ல, வேர் சொல்னு சொல்லுவாங்களா, அந்த வேர் சொல்ல வச்சு பிரிக்கணும் சரியா. இதில் வந்து நோக்கினா நோக்கு கூட்டல் ஈன்னு பிரிப்போம். நோக்குனா பகுதி, ஈனா வினையச்சவி சரியா. ஈன முடிஞ்சால் வினையச்சவி சரியா. திரும்ப வாழ்வான்னா எப்படி சொல்லுவாங்க, வாழ்வானோட கடலை எழுத்து வந்து என்னது வாழ்ங்கிறது சரியா. அப்போ வாழை தனியாக பிரிச்சோம், இவ்வு கூட்டல் ஆண் போட்டு பிரிச்சோம்னா வாழுங்கிறது பகுதி, இவ்வுங்கிறது வந்து எதிர்கால நிலை, ஆண்கிறது வந்து ஆண்பால் வினை போட்டு விகுதி சரியா. திரும்ப நுனித்தை எப்படி பிரிக்கணும்னா நுனி கூட்டல் இத்து கூட்டல் ஊன்னு பிரிக்கணும். நுனினா பகுதி, இத்துனா சந்தி, இத்தனை இறந்த ஊனா வந்து வினையச்சவிதி, ஈனா வந்து ஈனால் வினையச்சவிதி, ஊனால் வினையச்சவிதி, ஆனா பேரச்சு விதி சரியா. திரும்ப ஆசிரியர் குறிப்பு பார்த்தோம்னா ஏழாவது ஏற்றவர் வந்து பேர் என்னென்னா கனிமேதாவியார் சரியா. இவருக்கு வந்து கனிமேதையார்னு மற்றொரு பேர் உண்டு சரியா. இவருக்கு இன்னொரு பேர் என்னென்னா கனிமேதையார்னு கூப்பிடுவாங்க சரியா. இவர் வந்து சமண சமயத்தை சேர்ந்தவர் என்பார் சரியா. இவர் வந்து என்னது சமண சமயத்தை சேர்ந்தவர் என்பார். இவர் சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை முதலான உயரிய அறக்கருத்துக்களை வந்து ஏழாவதில் வலியுறுத்தி கூறிய சரியா. ஏழாவதில் வந்து சமண சமயத்திற்குரிய கொல்லாமைன்னு ஒரு கருத்து, கொல்லாமைன்னு அடுத்த உயிர்களை வந்து தீங்கு விளைவிக்காமல் இருக்கிற விஷயம் சரியா. அது வந்து ஏழாவதில் வந்து அதிகமாக வந்து வலியுறுத்தி கூடுறார் சரியா, சமண சமயத்திற்குரிய கருத்து. ஓகேவா. இவர் காலம் வந்து என்னென்னா கிபி 5ஆம் நூற்றாண்டு சரியா. இவரோட காலம் வந்து கிபி 5ஆம் நூற்றாண்டு. இவர் திணைமலை 150 என்னும் நூலையும் ஏற்றியுள்ளார் சரியா. இவர் வந்து திணைமலை 150 என்னும் நூலையும் ஏற்றியுள்ளார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா. திரும்ப அதுக்கடுத்து வந்து நூற்குறிப்புனா
நூல் குறிப்பை பற்றி சொன்னோம்னா 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று சரியா. 7வது வந்து 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இந்நூல் சிறப்பு பாயிரம் தற்சிறப்பு பாயிரம் உட்பட 81 வெண்பாக்களை கொண்டுள்ளது சரியா. இது நூல் வந்து சிறப்பு பாயிரம் தற்சிறப்பு பாயிரம் உட்பட 81 வெண்பாக்களை கொண்டுள்ளது சரியா. 4 அடிகளில் 6 அருங்கருத்துக்களை நூல் நவிச்சிட. 4 அடிகளில் மொத்தம் எத்தனை 6 அருங்கருத்துக்களை நூல் நவிச்சிட. நூல் தமிழருக்கு வந்து என்னென்னா அருமருந்து போன்றது சரியா. நூல் எப்படி தமிழருக்கு வந்து ஒரு அருமருந்து போன்றது. ஏலம் என்னும் மருந்து பொருளை முதன்மையாக கொண்டு லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகியவற்றினால் ஆன மருந்து பொருளுக்கு வந்து என்னதுன்னா ஏலாதி என்பது பெயர் சரியா. இதனால் ஆன மருந்து பொருளுக்கு வந்து ஏலாதி என்பது பெயர் சரியா. இம்மருந்து உண்பவரின் உடற்பிணியை போக்கும் சரியா. இம்மருந்து வந்து என்னன்னா உண்பவரின் உடற்பிணியை போக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. அதுபோல் இந்நூலில் உள்ள நற்கருத்துக்கள் கற்போரின் அறியாமை அகற்றும் சரியா. இந்த 6 மருத்துவ பொருளில் இருக்க மருத்துவ குணம் வந்து உடற்பிணியை போக்கும் சரியா. அதுபோல் இந்நூலில் உள்ள 6 கருத்துக்கள் வந்து கற்போரின் அறியாமையை அகற்றும் சரியா. இந்நூலில் உள்ள 59வது பாடலில் தான் நமக்கு பாடமாக கொடுத்துருக்காங்க சரியா. இது இந்த பாட்டை கொடுத்துட்டு எத்தனாவது பாடல்னு கேட்டாங்கன்னா 59வது பாடல்னு நம்ம சொல்லணும் ஓகேவா. திரும்ப இதுக்கு பின்னாடி இருக்க புக் பேக் பார்ப்போம் ஓகேவா. 7வது வந்து என்னது 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று சரியா. கனிமேதாவின் காலம் வந்து கிபி 5ஆம் நூற்றாண்டு சரியா. திரும்ப மருந்து பொருளின் பெயரில் அமைந்த 2 நூல்கள் வந்து என்னென்னா போன கிளாஸில் பார்த்த திருக்கடிகமும் 7வது சரியா. இது 2 தான் வந்து மருந்து பொருளான நூல்கள் சரியா. திரும்ப வந்து நூல்னால் அதில் வந்து இந்த இல் வரும் சரியா. திரும்ப நோக்கினா நூல் நோக்கி வாழும் சரியா. வாழுனா இந்த இல் வரும். திரும்ப நுனித்துனா 2 சுழி சரியா. 2 சுழி தானே. ஆமாம் 2 சுழி தான் சரியா. 2 சுழி நீ தான் வரும். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நியூ சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கு அடுத்து இந்த மாதிரி பேட்டர்னில் தான் கொஸ்டின் வந்து இல்லு அந்த ல வேறுபாடு நேன வேறுபாடு இதுதான் கேட்பாங்க சரியா. இதெல்லாம் அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிலபஸில் வேறு இந்த பாடம் கொடுத்துருக்காங்க டேரெக்டாக ஏலாதின்னு சொல்லி. ஸோ இதில் வந்து இப்படி வந்து டேரெக்டாக வந்து பொருந்த சொல்ல கண்டுபிடிங்க. இல்லாட்ட ல வேறுபாடு அதெல்லாம் அப்படியே கேட்டுருவாங்க சரியா. இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா. சரி இதோட நம்ம வந்து ஏலாதியை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மற்ற 5 வீடியோஸ்க்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். அப்புறம் இந்த பிடிஎஃப்பும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். ரெண்டையும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சரியா. தேங்க்யூ.